வேலவனின் துணை இருக்க காலனுக்கு பயம் வேண்டாம். காலனை கண்டு நம்ம எதுக்கு பயப்படும்? வேலனை துணை இருந்தால் காலன் பயம் நமக்கில்லை. அந்த வேலவனின் துணை இருந்தால் வேதனைகள் அகன்றுவிடும். எல்லாம் வல்ல குருவின் உறுதுணையான் அருளிருப்பின் எல்லா வளமும் நலமும் நம்மோடு என்றும் இணைந்திருக்கும். துன்பங்கள் அனைத்தும் விலகி இன்பப் பெருவாழ்வு ஒவ்வொருவரும் வாழ இனிதான இந்த பொழுதிலே நல்லவைகளெல்லாம் கிடைக்கப்பெற்று நல்லதெல்லாம் நடக்க குறைகளெல்லாம் நீங்கி நிறைவாழ்வு ஒவ்வொருவருக்கும் கிடைக்கட்டும். பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கிடைக்கட்டும். வணக்கம். நம்ம போன வாரம் இந்த மந்திரம் தொடர்ந்து ஒரு 2-3 வாரமாக போன வாரம் நம்ம என்ன பேசணும்? மந்திரங்கள் ஏன் சொல்லணும்? உடற்பயிற்சிக்கும் பிராணாயாமம் நாம் எப்படி செய்கின்றோமோ அதற்கு நிகராக எண்ணம், அறிவு, மனசு, தெளிவு, செயல் இவைகள் எல்லாம் ஒரு அற்புதத்தை நமக்கு தருகின்ற சக்தி மந்திரத்தினுள் வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் பொருள். இப்போ சண்முக கவசத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த சண்முக கவசத்தை யார் ஒருவர் அனுதினமும் பாராயணம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பாருங்கள், அந்த தமிழ்லேயே பாம்பன் சுவாமிகள் அற்புதமான பிராணாயாமத்தை நம்ம எப்படி சொன்னது, நிகிரகமாக இருக்கக்கூடிய நாம் போன வாரம் நான் சொன்னது அனுக்கிரகமாக மாற்றி இந்த உஸ்வாச நிஸ்வாசம் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய மூச்சியை மிச்சம் வைத்து இருத்தி அதை மிச்சம் பிடிக்கும் அளவிற்கு அந்த மந்திரங்கள் வருகிறது. அதனால் ஒரு மனிதனுக்கு பக்குவமும் நல்லதொரு பயனையும் கொடுக்கும். மந்திரம் என்பது ஏதோ காரண காரியங்கள் நடப்பது என்பது அல்ல, நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு. அப்படி அந்த வகையில் இந்த பாம்பன் சுவாமிகளுடைய சண்முக கவசத்திலே பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா எல்லாத்தையும் நம்ம உடல்ல இருந்து காக்கணும் அப்படிங்கிறதுக்காக எழுதியிருப்பார். அப்போது அண்டமாய் அவனியாகி அரியுனா பொருளதாகி தொண்டர்கள் குருவுமாகி துகளரு தெய்வமாகி என் திசை போற்ற நின்ற என்னருள் ஈசனான திந்திரள் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க. இதை சொல்லும்பொழுதே நீங்கள் பாருங்களேன், இதை திருப்பி சொல்லி பாருங்கள். இந்த பிராணாயாமம் செய்கிறவங்களும் சரி, யோகா பயிற்சி செய்கிறவங்களும் சரி, இல்லை இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆய்வு பண்ணுறவங்களும் சரி, நீங்கள் போட்டுக்கிட்டு இந்த மந்திரத்தை இந்த உரத்த குரலை சொல்லி பாருங்கள். உங்கள் மூளையில் தலையை காக்க அந்த மூளையில் இருக்கக்கூடிய செல்ஸுகளெல்லாம், அந்த திரவங்கள் எல்லாம் எவ்வளோ ஒரு புத்துணர்ச்சி பெறுகிறது என்று தெரியும். இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும் போது நம்ம அதுக்கு தான் இந்த பாக்களே வருது. இதை மனசில் வச்சுக்கிட்டு தான் எவ்வளோலாம் ரகசியம் இருக்கிறதோ அதை வைத்து பாமன் சுவாமிகள் சண்முக கவசம் கொடுக்குறாரு. அது மாதிரி மந்திரங்கள் என்பது மனிதனை பண்பட வைத்து நல்லதொரு தெளிவினை ஏற்படுத்தி அவருக்கு ஒரு தேஜோமயமான உடலை கொடுக்கிறது. நமக்கு உடம்பு மனசு எல்லாமே பக்குவப்படுமையானால் ஒரு தேஜோமயம் ஒவ்வொருவருக்கும் உருவாகும். அந்த தேஜஸை கொடுத்தா அவன் போகிற இடத்துலலாம் எல்லாம் வெற்றிகளை கிடைக்கும். ஏன்னா அறிவு தெளிவுபடுது, மனசு தெளிவுபடுது, நமக்கு உள்ளம் நல்லா இருக்குது, செயல் நல்லா இருக்குது, சுறுசுறுப்பு இருக்குது. இது எல்லாம் அதுக்கு தான் விஷயம். என்னன்னா குரு இல்லா வித்தை பாழ்னு சொன்னாங்க. எந்த மந்திரங்களை எப்படி உபயோகப்படுத்தினால் அந்த தெளிவு நமக்கு ஏற்படுத்தும், எப்படி நமக்கு அந்த பிராணாயாமம் இணையாக வேலை செய்யும் என்பது தான் விஷயம் வச்சுட்டாங்க. அதை நம்ம சரியாக இப்போ வெளியில் சில மந்திரங்கள் வருதுன்னு சொன்னால் அந்த மந்திரத்தில் நீங்கள் பாருங்கள். இப்போது காயத்ரி மந்திரத்துங்க ஓம் பூர் புவ இதை நீங்கள் சொல்லி பாருங்கள். உதாரணத்துக்கு சொல்கிறேன், அதில் பாருங்கள், இந்த உடம்பில் இருக்கக்கூடிய உஷ்ண சக்திகளை கட்டுப்படுத்தி நமக்கு அந்த உஷ்ணம் மேலே ஏற தான் குழப்பங்கள், பல விஷயங்கள் வரும். இந்த வாதப்பித்த ஸ்லேத்தமத்து கூட அதுதான் காரணமாகிறது. அப்போ அந்த உஷ்ண சக்தியை இல்லாமல் நம்மளை தடுத்து ஆட்கொள்வது அந்த காயத்ரி. இப்படி தமிழ் மந்திர பாக்களாகட்டும் அல்லது வேத மந்திர பாக்களாகட்டும் வேறு இடையில் இருக்கக்கூடிய மந்திரங்களாகட்டும், இவை அத்துணையும் ஒரு மனிதன் வெற்றி பெறவும் பக்குவப்படுவதற்காகவே வருகிறது என்பதுதான் உண்மை. இதான் விஷயங்க. அப்போது மந்திரத்தை படிங்க. நானும் வரும் காலங்கள் நிறைய கொடுத்துருக்கேன். இனிமேலும் அனுதினம் பண்ணுறது என்ன, எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம். இப்போ பாருங்கள், கடன் ஒரு பெரிய பிரச்சனை. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கடன் ஒரு பெரிய பிரச்சனை. இந்த கடன் இல்லாத மனிதர் பார்த்திங்கன்னா 100க்கு 70 விழுக்காடு கடன் இல்லாமல் இருக்க முடியாது. அது தேவையான கடன், தேவையற்ற கடன், அதில் எப்படி வேணாலும் பிரிச்சுக்கலாம். ஆனால்
கடனால் வேதனைப்பட்டு அனைத்தையும் இழந்து எத்தனையோ நிர்கதியாக நிற்கக்கூடிய குடும்பம் இருக்குது பாருங்கள். அதெல்லாம் எவ்வளோ கொடுமை அது. அதெல்லாம் நினச்சி பார்க்கக்கூட முடியாத ஒரு கொடுமை. இந்த மாதிரி கடன் இது போன்ற பல்வேறு காரணங்களுக்காக வருங்காலத்தில் மந்திரம் எந்திரங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கும் பாருங்கள். இன்றைக்கி என்ன பண்ணுறேன், வார வாரம் மந்திரம் சொல்வது என்பது வழக்கம் இல்லையா. ஒரு சில வாரத்தில் முதல்ல இருந்தே தொடர்ந்து நேரில் வந்துடுவாங்க. இன்றைக்கி கொஞ்சம் மக்களுக்கு சொல்லிட்டு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே நான் காத்துட்ருக்கேன். இப்போ என்ன பண்ணலாம், யாருக்கெல்லாம் தீராத கடன், வேதனைப்படக்கூடிய கடன், அவனை தற்கொலை செய்துக்கலாமான்ற எண்ணங்களுக்கு போகக்கூடிய கடன் இருக்கிறவங்கெல்லாம் இந்த மந்திரத்தை கேளுங்க. இப்போ நான் சொல்கிறேன் எப்படி மந்திர சக்தி துணியாக வேலை செய்யுங்கிறதுக்கு இந்த மந்திரம் ஒரு ஏதுவாக இருக்கும். இந்த மந்திரத்தை தினமும் நீங்கள் காலையில் போட்டு கேளுங்க, மதியம் போட்டு கேளுங்க, மாலை போட்டு கேளுங்க, இரவு போட்டு கேளுங்க. இதை கேட்டுக்கிட்டே வந்தாலே உங்களுக்குள்ள அந்த கடன் தீருவதற்கான வழியை இது காட்டிவிடும். இதை டெய்லி வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். முடிஞ்சால் ஞாயிற்றுக்கிழமை இந்த மந்திரத்தை கேட்டு விநாயகப் பெருமான் முன்னாடி ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து தியானம் பண்ணி முருகப்பெருமானுடைய ஆலயம் போயிட்டு ஒரே ஒரு நெய் தீபம் போட்டு வாங்க. தொடர்ந்து இது எல்லாத்துக்கும் வழி வந்துடும். மந்திரம் சொன்னால் கடன் தீருதா அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நம்ம முயற்சி இருக்கணும். இந்த முயற்சிக்கு ஒரு தூண்டுகோல் தான் இந்த மந்திரம். இந்த கடனுக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொடுத்தோன்னே ஒரு வருஷம் பொறுத்து, சாமி நான் இப்போ நல்லா இருக்கேன் சாமி, பெரிய கடன்லாம் எனக்கு எதுவும் இல்லை, நான் என்ன செய்யட்டும் சாமி, இப்படி கேட்பவர்கள் அதிகம். இப்போ அந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பார்க்காதவங்க இணையதளத்தில் பாருங்கள். தினமும் இந்த மந்திரத்தை நான் சொல்வது போல் கேளுங்கள். எவ்வளோ கேட்குறீங்களோ அவ்வளவும் உங்களுக்கு கடன் தீர வழி கிடைக்கும். போகலாம் மந்திரத்துக்குள்ளே. ஓம்கார வித்தகஸ்தியாம் தேவாயே சுரூபாயாம் பவித்ர பாப விநாசனாய சர்வதேவாயோ கடன் நிவாரணத்யாய பக்தஜனானாம் சுபகாருண்யாய சித்தைதம் ஆதித்யாய மந்திரதேவாய மந்திரசோமானந்த பவித்ராம் சர்வாபிஷ்டமங்கள சித்தைத ரூபாய நமதேவஸ்யாய விருட்சகாருண்யம் காமதேனு அட்சய பாத்திர ரூபகாருண்யாய மந்திரார்த்த சர்வ பக்தஜனானாம் ஒலிரூபகாருண்யாய பிரகாசவர்த்தஸ்யாம் தீட்சதாஸ்யாய சுரூப ஒளியாத்யாய மந்திரரூபாய நமதேவோ தீட்சதஸ்யாய பாம்பன் குமர குருதாச சுவாமிகள் அனுகிரக மந்திர பிராப்ததஸ்யாய பிரச்சோதே ஷண்முகார்த்த தனதான்யாஸ்தியாய மந்திர சுப்பிரமணியமாம்பாயி சுப்பிரமணிய தேவஸ்யாம் சுரூபரூபே நமோ சஞ்சாரக பக்தஜனானாம் தனஸ்வலத்யாய சித்தைத்தம் கடன் நிவாரணஸ்யாம் சுபம் ஏவங்குணஸ்தியாய அதிதாய பூர்வன ஏக நட்சத்திரஸ்தியாய மந்திர சர்வநட்சத்திர சர்வராசியாத்யாத்யபத்தியம் தேவாயம் சர்வகோத்ராதிபத்தியாய மந்திரரூபம் தேவாய சர்வ தோஷநாசனாதிபத்தியம் சர்வ சாப பாப கர்ம நிவாரணஸ்தியாய மந்திர கிரக தோஷதா அதிதோஷதா பிரதிதோஷதா உபரிதோஷதா மந்திரதோஷதா யட்சதோஷதா யட்சிணீ தோஷதா சர்வதோஷதா நிவாரணாம் நமோ ஓம்கார வித்தகஸ்தியாய நமஹ தேவாய பூர்வாய மந்திரதேவோ தனாத்யாய நமஹ சர்வபூர்வாங்கே குபேர சம்பத்து விருட்சாய நமஹ ஓம் தனஸ்தான மந்திரரூபாயஸ்யாய தேவாபிய நமஹ ஓம்கார தேவதாபியாஸ்யாய மந்திரபியாசஸ்யாய மந்திர அக்ஷயாய நமஹ அக்ஷதஸ்யாய மந்திரரூபகாருண்யாய சித்தாய நமஹ ஓம்கார பூர்வன்யாய மந்திரகாருண்யாய தனசித்தைதாய கடன் நிவாரணஸ்யாய மந்திர ஆதித்யாம் திருதயாம் இருதயாம் சுத்ரதயாத்யாய மந்திர சித்யாம் சுத்தத்யாய மந்திரரூபாம் தனுராத்தனத்யாய மந்திரதேவாம் சர்வநிகிரகாய வசி வசி கரணத்யாய குபேர வசி சத்யாய மந்திரதனத்ரியாய வசி தனத்தேவாய வசே ஆத்யாய புருஷத்யாய புத்தினாம் சுவிட்சத்யாய சுரூபரூபே சர்வாண்யாய சுபவசி வசி 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 ஆத்யாய மந்திர நமோ நமாம்யஹம். கேட்டு பயனடைங்க. ஒருத்தர்ப்பா ஒரு மனிதன் வெற்றி பெறணும் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு வாரமாக பார்த்துட்டு வரும்போது பொதுவாக ஞானியர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு
ஒரு பக்திமான் நம்ம உட்கார்ந்து சர்சங்கம் பண்ணும் பொழுது ஒரு பக்திமான் சொல்கிறார், என்னென்ன சாமி எல்லா ஞானியும் நீங்களும் சொல்கிறீங்க, ஒரு மனிதனுக்கு மனதை அடக்க கற்றுக்கொட எல்லா ஞானிகளும் சொல்கிறாங்க, வள்ளுவர் முதற்கொண்டு பெரும் பெரும் ஞானிகள் எல்லாம் மனதை அடக்க கற்றுக்கொண்டவன் தான் வாழ்க்கையை வெல்லக்கூடிய உண்மையான பலசாலி. மனதை எப்படி சாமி அடக்கிறதுன்னாரு. அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பக்தர், ஹலோ இல்லை கட் ஆயிடுச்சு. அப்போது அந்த மனசை எப்படி அடக்கிறது அப்படிங்கிறது இதில் ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நான் சொன்னது மாதிரி எல்லா துன்பத்துக்கும் முதல் காரணம் என்ன? இந்த மனசு தான் வச்சுக்கோங்க. எல்லா துன்பத்துக்கும் பெருமளவில் இது தூண்டி பண்ணுற வேலை தான் ஒரு மனிதனுக்கு. பாருங்கள், கோவப்படும் போது ஒரு மனுஷனை பாருங்கள், அவனே என்ன பண்ணிக்குவான் தெரியுமா? நான் கோவப்பட்டால் மனுஷனாகவே இருக்க மாட்டேன்னுவான். அவனையே அது சொல்ல வச்சுடுது பாருங்கள். எல்லாருக்குமே நான் கோவப்பட்டால் மனுஷியாகவே இருக்க மாட்டேன், அதுவே சொல்ல வைக்குது பாருங்க. அதான் மனசு. ஒரு பக்தர், ஹலோ வணக்கம் சுவாமிஜி. வணக்கம், சொல்லுங்க, எங்கேருந்து பேசுறீங்க? சுவாமிஜி, பெங்களூர்லேருந்து பண்ணிட்டு இருக்கோம். யாருக்காக கேட்க போறீங்க தம்பி? எனக்காக தான். என்ன பேர் தம்பி? பிரச்சனைங்க அதிகமா இருக்கு. இப்பதான் சொன்னேனே தம்பி, அதிகமா இருக்கு. இந்த மந்திரத்தை டெய்லி கேளுங்க தம்பி. கரெக்டா கேட்டுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. சரிங்க. இன்னைக்கு நான் சொன்ன மந்திரத்தை நீங்க டெய்லி கேட்டுக்கிட்டு வாங்க தம்பி, அதுவே விமோச்சனாகும். என்ன பேருப்பா? என் பேர் ராஜன். ராஜன், என்ன வயசாச்சு? எனக்கு 24 சுவாமிஜி. 24லயே கடனாப்பா? ஒரு வண்டி வாங்கினேன். என்ன வண்டிப்பா? டாக்ஸி வாங்கினேன், கார். ஏன்பா படிக்கல? மேற்கொண்டு படிக்க முடியல, அதனாலதான் சரி டிரைவிங் ஃபீல்ட்ல வந்தேன். ரொம்ப நாள் டிரைவரா இருந்தேன், அதுக்கப்புறம் வண்டி வாங்கினேன். நல்லா புரிஞ்சுக்கோ தம்பி, நான் சொல்றப்பா, இந்த நிகழ்ச்சியில நான் எத்தனை முறை சொல்றேன், நிறைய பேருக்கு 30 வயசுக்குள்ள தொழில் செட் ஆகாது. அதை அதே நேரத்தில் ட்ராவல்ஸு, ஃபைனான்ஸு, ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரிலாம் கூட போய் மாட்டாதீங்க. அது அதுக்குன்னு வயசு இருக்கா, அந்த வயசு போகும். உங்களுக்கும் அப்படி தான். என்னதான் கஷ்டப்பட்டாலும் கடன் போகவே போகாது, நகை இருக்கிறதெல்லாம் போயிடும். சரிங்க சார். இப்போ கார் முதல்ல உனக்கு தொழில் இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கப்பா. சரிங்க சார். அந்த தொழில் உனக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்க சார். நீ டிரைவராக போனால் நல்லா இருக்கும், சொந்தமாக கார் வச்சுக்கலாம், இது ரெண்டுமே நல்லா இருக்குமே தவிர நீ வாடகைக்குன்னு விட்டினா உனக்கு சரியாக வராது தம்பி. ஹலோ, கட் ஆயிடுச்சு. அப்போது என்ன ஆகுதுன்னு சொன்னால், நம்ம இந்த மனதை அடக்கிறதுக்கு அதுதான் நான் பொல்லாத கோவக்காரன் ஆகிடுவேன், நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன். இன்னொரு பக்தர், ஹலோ வணக்கம் சாமிஜி. வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? சென்னை ஆரியபுரத்தில் சண்முகம் பேசுகிறேன் சாமிஜி. சண்முகம், யாருக்காக கேட்க போகிறீங்க? சாமிஜி, 2013 உங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு வந்தேன் சாமிஜி உங்களுக்கு. சரி, 2013இல்லையா? 2013 சார். சரிங்க. பிறந்திருக்கு சாமி, குழந்தை பிறந்து இன்னைக்கு 70 நாள் ஆகுது சாமி. சரி சரி. பையன் பிறந்திருக்கு. சரி சரி சரி. நட்சத்திரம், கன்னி ராசி, மகர லக்னம். பேர் என்ன பேர் இருக்கலாம் சார்? சரி, நான் சொல்றேன். என்ன பண்ணீங்க? நான் என்ன சொன்னேன்? நட்சத்திரம் சாமிஜி. இல்ல நான் என்ன சொன்னேன்? குழந்தை பிறக்கிறதுக்கு என்ன பரிகாரம்லாம் முடிச்சிட்டீங்களா? படிகாரம் மொத்தம் 9 படிகாரம் சொன்னீங்க சாமிஜி. 9 படிகாரத்துல 5 படிகாரம் முடிச்சிருக்கேன், இன்னும் 4 படிகாரம் முடியல. சரி சரி சரி. 2 பௌர்ணமி திருப்பதி போயிட்டு சொன்னீங்க. அதாவது 2013 பார்த்தீங்க, இன்னைக்கு 2017, 4 வருஷமா இன்னும் 4 பெண்டிங் இருக்குது. 4 பெண்டிங் தான். ரொம்ப சந்தோஷம். அதுக்குள்ள பலன் அனுபவிச்சிட்டீங்கன்னா பெரிய விஷயம் தான். அப்புறம் என் வயசு வேற பேர் மாத்த சொன்னீங்க, கன்னிமான்ற பேர் ராஜஸ்ரீன் மாத்த சொன்னீங்க. அப்புறம் காலத்துல உத்தரா பேர் மாத்த சொன்னீங்க, அது பண்ணிட்டு வந்துட்டோம். இவனுக்கு பிரேமஹாசன் பேர் வச்சுக்கோங்க. பிரேமஹாசன், உத்தரம் தானே? பிரேமஹாசன். பிரேமஹாசன். நல்லதுங்க நல்லதுங்க. அப்போ மனசு அடக்கிறது எப்படின்னா, நமக்கு புற உறுப்புகள் வெளியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த உறுப்புகள் எல்லாம் நமக்கு தெரியுது, கண்ணில் எல்லா விஷயமும் தெரியுது. ஆனால் இந்த உறுப்புகள் இயங்குவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அக உறுப்புகள் யாராலையும் பார்க்க முடியாது. ஸ்கேன் எடுத்தால் கூட நமக்கு புரியாது. அப்போது இந்த அக உறுப்புகளில் சம்பந்தப்பட்டது தான் மனசு. இந்த மனசு எங்கேருந்து உருவாகுது? நம்ம அக உறுப்புல இருந்து, உள்ளேருந்து உருவாகுது. ஒரு பக்தரெல்லாம்
வணக்கம் சாமிஜி. நான் இங்க வணக்கம்மா. சென்னையில இருந்து பேசுறேன் சாமி. சொல்லுங்கம்மா. இப்ப இன்னைக்கு தான் கிடைச்சது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நல்லா இருங்கம்மா. யாருக்காக கேட்க போறீங்க? நான் என் கணவருக்காக கேட்கணும் சாமி. கணவர் பேர் ஆ, என்னம்மா? நரேந்திரன் 36 வயசு ஆகுது. சரி, நரேந்திரன் ஓடிக்கிண்டு ஓடுன்னு ஓடுறாரு, ஒண்ணுமே உருப்படலையா? ஆமாங்க, அதேதான் இ- சாமி. நானும் வேலைக்கு தான் போறேன். ம் ஆனா எதுவுமே எதுல அதான் கடனா சொல்றேன், இருக்கு. நம்ம வளர்ச்சி இருக்காது, எதை ஆமா, செஞ்சாலும் நிரந்தரமா இருக்காது, ம், கடன் விடாது, ஆமா தேவையில்லாம சாமி. தொல்லை கொடுக்கும், ரெண்டு பேரும் ம். வீட்டில் இருந்தா சண்டை வரும். ஆனா அம்மா, எனக்கு சொல்லுங்க சாமி. கடன் தானம்மா பிரச்சனை. வேலை சரியா அமைய மாட்டேங்குது சாமி அவருக்கு. எவ்வளவு அவருக்கு வேலைக்கு போனாலும் ஆ, ம், ஏதோ ஒரு வருஷம் ம், 2 வருஷம் வருது, அதுக்கப்புறமா மாறிடுது. முதல்ல ஒரு நரேந்திரன் பேர் வேண்டாமா? சரிங்க சாமி. அதை முதல்ல மாத்துங்க. அது தேவையில்லாம தொல்லை கொடுத்துரும். அது போகட்டுமா? 2 வருஷம் சரி. முன்னாடி ஏதாவது போலீஸ் பிரச்சனை, இல்லைன்னா கீழே விழுந்து அடிபட்டது, அது மாதிரி ஏதாவது வந்ததா? அவருக்கா? ஆ, ம் இல்ல எப்படின்னா இந்த ட்ராக் தாண்டும் போது எப்பாச்சும் புடிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். மத்தபடி ஸ்டேஷன் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. பிடிச்சாங்களா? ஆமா. ட்ராக்லாம் வேற தாண்டுறாரா? இல்ல சரிம்மா. கிராஸ் பண்ணும்போது அந்த மாதிரி சரி ஆச்சு. சரி, பரவாயில்ல பரவாயில்ல. இல்லை, அது ம். கொஞ்சமாவது காமிக்குதான்னு பார்க்கணும். அதே மாதிரி அவர் தலைவலியோ அல்லது கழுத்து வலியோ அப்பப்போ சொல்றாரா? அது இல்ல சாமி. ஆனா இடுப்பு ம் முதுகு அந்த மாதிரி வலிக்குன்னு சொல்லுவார் அடிக்கடி. இல்லைம்மா, எனக்கு என்ன டவுட்னா, நரம்பு சம்மந்தப்பட்டது ஏதாவது பிரச்சனை இருக்கா அவருக்கு? கால்ல இருக்கு சாமி. அது அடிக்கடி இந்த ம் கால் கண்ணு இல்லை, கண்ணு அதுதான் சைடுல. அதுக்கு தான் நான் அதை இழுக்கக்கூடாதுன்னு சொன்னேன். ஒன்றும் இல்லை, இது நரம்பு. பிரச்சனை ம். இருக்குமா? சரிங்க. இவருக்கு முதல்ல நரேந்திரன் பேர் வேணா, என்ன நட்சத்திரமா? விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரம் சாமி. அனுஷ நட்சத்திரம். ம். ம் ஆ, நிஜந்தன் பேர் வச்சுக்க சொல்லுங்கம்மா. சரிங்க சாமி. நிஜந்தன். அதை வந்து 48 முறை 48 நாள் எழுத சொல்லுங்க. சரிங்க சாமி. தினமும் முருகன் கோயிலுக்கு போக சொல்லுங்க காலையில. சரிங்க சாமி. தினமும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி போயிட்டு ஆ, அவரை ஒன்றும் பிரார்த்தனை பண்ணிட்டு வர சொல்லுங்க. அந்த ஒத்த செம்பருத்தி பூ வந்து ஒரு 3 பூ வச்சுட்டு வர சொல்லுங்க. சரிங்க சாமி. தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ண சொல்லுங்க. காலையில. சரிங்க சாமி. ஆமா, காலையில எழுந்த உடனே ம். அவங்க அப்பாவை, அவங்க முன்னோர்களை மனசுல நினைச்சுக்கிட்டு, ஓம் ம். பாச அனுக்கிரகாய வசி, ஓம் பாச அனுக்கிரகாய வசின்னு ஒரு 10 முறை சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆ, அன்றாட காலை கடனை பண்ண சொல்லுங்க. சரிங்க சாமி. இதெல்லாம் கரெக்டாக செஞ்சானா 100% அவருக்கு வேலை கிடைச்சிடும். நிம்மதியாக இருக்கும். 37லேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். கவலையை விடுங்க. சாமி அப்புறம் ம், பையனுக்கு நல்லது. 10 வயசு ஆகுது சாமி. பிரபு மா கன்னிராசி மா மிதுன மா நட்சத்திரம். மா இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கொடுங்கம்மா. முதல்ல அவரை செய்வீங்கம்மா. அடுத்த ஒரு பக்தர். அல்ல, கட் ஆயிடுச்சு. ஹலோ. சரி, அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம அக உறுப்புகள் சம்பந்தப்பட்டது தான் இந்த மனசு. நமக்கு தெரியுமா உள்ள இருக்கிற உறுப்புகள் எப்படி செயல்படுகிறது, என்னெல்லாம் பண்ணி. இப்போ லிவர்னா இது பண்ணும் அது பண்ணுன்னு மருத்துவர்கள் சொல்லலாம். ஆனால் அது எப்படி பண்ணுது அப்படிங்கிறது தானே அதில் ஆராய்ச்சி. இப்போ இருதயம்னா அதில் 4 அறைகள் இருக்கும். அதில் வந்து ரத்தமே நீல நிறத்தில் வரும். அதை சிவப்பு நிறமாக மாற்றும். அதில் இருக்கக்கூடிய கழிவுகளை அகற்றும். சுத்தமான ரத்தத்தை உடல்களுக்கு கொடுக்கும். இது இருதயத்தினுடைய வேலை. அது எப்படி செய்து வேலை செய்து, சரி, எப்படி வேலை செய்வது அப்படிங்கிறது நமக்கு தெரியாதே. இந்த அக உறுப்பை நாம் மனசு சம்மந்தப்பட்டதாக இருக்குது. புற உறுப்பு நம்ம குளிக்கிறோம், சுத்தம் பண்ணுறோம், உடம்பை சுத்தமாக வச்சுக்கணும்னு நம்ம தினமும் குளிக்கிறோம். நிறைய பேர் குளிக்காதவங்கிறாங்க, அது வேறு விஷயம். நிறைய புற உறுப்புகளை நம்ம சுத்தப்படுத்துகிறோம். அக உறுப்புகளை சுத்தப்படுத்துறதுக்கு என்ன பண்ணும்? இந்த அக உறுப்புகளை சுத்தம் பண்ணாதனால்தான் நோய்களே பெருமளவில் வருகிறது. அப்போ அந்த அக உறுப்புகள் ஒரு மனிதனுக்கு சுத்தப்படுத்த வேண்டும் என்றால் அந்த மனசு அதை சுத்தப்படுத்த கற்றுக்கிட்டோம்னாலே மனசை அடக்க ஒவ்வொருவராலும் முடியும். மனசை அடக்கிறதுனால எனக்கு என்ன பயன்னு கேட்டுறாதீங்க. அதை அடக்கிட்டா எல்லாமே பயன்தான். எதுலேயுமே வெற்றி பெற முடியும். எந்த தொல்லையும் இருக்காது. தோல்வி என்பதே வராது. மரண பயம் இருக்கவே இருக்கு. மரண பயம் இல்லைனாலே பெரும் பயம் போயிடும் நமக்கு. எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் சண்டையோ சச்சரவுகளோ வரவே வராது. ஏனென்றால் அது புனிதப்படுத்தி விடும். அப்போது இந்த அகத்தினுள் இருக்கக்கூடிய அழுக்கை அகற்றி இந்த மனதை திடப்படுத்த என்ன செய்ய வேண்டும்? இப்போ நம்ம ஒரு நல்ல அறிஞன் இருப்பார்கள். அதுக்கு முன்னாடி ஒரு பக்தர்களோ. ஹலோ சுவாமிஜி. அம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? சுவாமிஜி வணக்கம். சுவாமிஜி வணக்கம்மா. நான் கோயம்புத்தூர்ல இருந்து யாகவிஸ்ரீ பேசுறேன் சுவாமிஜி. யாகவிஸ்ரீ உனக்கு யார் பேர் வச்சா?
நீங்க தான் சுவாமிஜி. நான் ஜனவரி 23 வந்து நான் உங்களை பார்க்க வந்தேன் சுவாமிஜி. சொல்லுமா, எப்படி இருக்கே? நான் நல்லா இருக்கேன்ப்பா. சொல்லு கண்ணு. அப்பா நான் 2வது பேர் எழுதும் போது நான் டைவர்ஸ் கேஸ் கேட்டிருந்தேன்லப்பா. கேஸ் ஆ. டிஸ்மிஸ் ஆயிடுச்சுப்பா. சரிம்மா. இப்போ 2வது தடவை ஹைகோர்ட்ல நான் அப்பீல் பண்ணியிருக்கேன்ப்பா. அந்த கேஸ் எனக்கு சாதகமா முடியுமாப்பா? கண்டிப்பா முடியுமா, கண்டிப்பா முடியும். நீ அதை பத்தி கவலையே படாத. அந்த ஏலக்காய் மாலை கோத்து ஒரு பூஜை கொடுத்துருப்பல்ல, ஆமாப்பா. அதை விடாம செய்துக்கிட்டு வாமா. ஒண்ணு. சரிங்கப்பா. என்னோட இணையதளத்துக்கு போமா. அந்த இணையதளத்துல சரிங்கப்பா. தேர்வில் வெற்றி பெறன்னு ஒரு 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 பகுதி இருக்கும். ஆமாப்பா. அதை செய்துக்கிட்டு வாமா. இல்லப்பா, அப்புறம் divorce case இருக்கண்ணு, நான் சொல்றேன் உனக்கு. சரி. எல்லாம் பார்த்திருந்தா கூட இப்ப வந்து ஒரு சின்ன தடை இருக்குதுங்கிறது ஒரு செய்தி இருக்கு. என்ன தெரியுமா? ஆ, உன் பின்னாடி காக்கா கா கான்னு 3 வாட்டி கத்திட்டு போச்சு தெரியுமா? ஆமாப்பா. ஆமாப்பா. அது எனக்கு சொல்லுது, இல்ல இல்ல இதை சொன்னா இந்த பொண்ணுக்கு சரியா போயிடும்னுது. இது நம்புறவங்க நம்பிக்கைங்க, நம்பாதவங்க போக. எப்படின்னா, சரிங்கப்பா. காகம் கரைதண்ணில் வலப்பக்கம், உன்னோட வலப்பக்கம் இருந்து கத்துதான் இப்போ அந்த காக்கா. ஆமாப்பா. ஆமாப்பா. தெரியுதா? ஆமாப்பா. காகம் கரையும் வலப்பக்கம் நிலைதண்ணில் 3 முறை ஓதினால் குருவின் சனி சாபம் உண்டென்று சூளுரை என்றார். குருவும் சனியும் கெட்டு போய் கிடக்குமா. ஆமாப்பா. இது ஒரு ரகசியம். அதனால நீ என்ன பண்ணு, பைரவருக்கு ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு 8 நெய் தீபம் போட்டு அதுல ஒரு மிளக பச்சை நிற துணியில மூட்டை கட்டி, பச்சை நிற துணியில மூட்டை கட்டணும். ஒரு 5 மிளக, சரிங்கப்பா. அதுக்குள்ள 2 ஏலக்காய் போட்டு சரிங்கப்பா. 8 நெய் தீபம் பைரவருக்கு போட்டு சரிங்கப்பா. தினமும் வந்து வெண்மையான பிரசாதங்கள், தயிர் சாதம், தேங்காய் சாதம், அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு 5 வாரம் புதன்கிழமை செய். சரிங்கப்பா. உன் கையால கொடுத்துட்டு வா. சரிப்பா. இது முடிச்சிட்டு திருச்செந்தூர் போயிட்டு சரிங்கப்பா. அங்க முருகப்பெருமான தரிசனம் பண்ணிட்டு வாம்மா. சரிங்கப்பா. கண்டிப்பா முடிஞ்சிடும், கவலைப்படாத. இல்லப்பா, அந்த ஏற்கனவே நீங்க 9 பரிகாரம் சொல்லியிருக்கீங்களப்பா. இல்லம்மா, இது வந்து உனக்கு மேல் போகாம வழக்க முடிக்கிறதுக்கு இப்போ இந்த நேரத்துல உனக்கு சொல்லக்கூடியது தான் அது. ஓகே, சரிங்கப்பா. நல்லது கண்ணு. அடுத்த ஒரு பக்தர். ஹலோ. சரி. ஹலோ. சாமிஜி சொல்லுங்க. நான் தென்காசி தாலுகா வந்து பேசுறேன் சாமிஜி. எங்க இருந்து? தென்காசி தாலுகா. தென்காசி. தென்காசி. யாருக்காக கேட்க போறீங்க? நான் ஒரு பழைய வீட்டுல பெரியப்பா குடியிருந்த வீட்டுல தான் இருந்துகிட்டு இருக்கேன். சரி, உங்க பேர் என்ன? பெரியப்பாவுக்கு வந்து குழந்தைகள் 2-3 குழந்தைகள் இருந்து இறந்து போயிட்டு. சரி. ஆமா, அந்த குடும்பத்துல அந்த வீட்டுல இருக்கும்போது ஒரே சண்டையும் சச்சரமா இருக்கு சாமிஜி. சரி, ஆமா. உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன? என் பேரு பி மாரிமுத்து. சரி சரி சரி. இது எத்தனை வருடத்து வீடு? இது கிட்டத்தட்ட 57 வருஷம் ஆகுது சாமிஜி. 40 வருடத்துக்கு ஒரு முறை வீடை வந்து புதுப்பிக்கணும். சரி சாமிஜி. 40 வருடத்துக்கு ஒரு முறை புதுப்பிக்கலைன்னா அந்த வீடு குட்டிச்சேவரை ஆக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பண்ணும். இது போகட்டும். இந்த வீட்டுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம்னா, முன்னொரு காலத்துல இந்த 51 வருஷத்துள்ள யாரும் அதுல துர்மரணம் அடைஞ்சது இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? தெரியல சாமிஜி, நீங்க சொன்னது என்ன தெரியும். அங்க வீட்லயே யாராவது வந்து ஏதாவது செய்துட்டு செத்து போயிட்டாங்கன்னு ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? இருக்க 3 குழந்தைகள் வந்து சின்ன குழந்தை குறைஞ்ச வயசுல இறந்துருக்காங்க. இல்ல இல்ல, நான் சொல்றது வயசுல புத்திகளா இருந்து அவங்க வந்து தவறான வகையில தேர்ந்தெடுத்து செத்துருக்காங்களான்ற உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறேன். அப்போ வந்து குறைஞ்ச வயசுல இறந்துருக்காங்க மட்டும் தான் எனக்கு தெரியும். சரி சரி, ஒண்ணும் இல்ல. அந்த வீடு மனை சரியில்லாத ஒரு இடம். அதனால அந்த மனையை முதல்ல சுத்தப்படுத்துங்க, வீடை புதுப்பிங்க. இது 2ம் பண்ணணும். இது 2ம் பண்ணலைன்னா பிரச்சனை வந்துடும். ஏன் அப்படின்னா, தென்கிழக்கு பகுதியில அங்க இருந்து பள்ளமும் அல்லது டிச்சி காபா போறது ஏதாவது இருக்கான்னு பாருங்க. பாத்திருக்கீங்களா? அது அந்த தென்கிழக்குல வந்து தவறு இருக்க மாதிரி தெரியுது. மொத்தத்துல என்ன பண்ணுங்க, இது வந்து பிரச்சனை. இந்த வீடை வந்து முதல்ல சுத்தப்படுத்துங்க, முதல்ல புதுப்பிங்க. வாசப்படியெல்லாம் எடுத்து போட்டு புதுசா வைங்க. அந்த மண்ணு சுத்தமா இருக்கான்றத பார்த்துட்டு செய்யுங்க. ஏன்னா இத்தனை குழந்தைகள் இருக்கும்போது ரொம்ப தொல்லை கொடுத்துரும்.
இதுல ஆமா, ஆமா. நோய் கொடுக்கும், பணம் வராது, தொழில் சரி இருக்காது, பகையை ஏற்படுத்தும், தொல்லைகளை ஏற்படுத்தும். ஆ, 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 ஆ. அதனால இத முதல்ல வந்து அந்த வீட புதுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை இருக்கான்னு பாருங்க. சரிங்க சாமிஜி. அப்படி இப்ப அது மாதிரி புதுப்பிக்க முடியல, அதுக்கு தடுங்கல் வருதுன்னா நீங்க நேர்ல வந்து பாருங்க. சரிங்க சாமிஜி. நல்லதுங்க. சரி. அதுக்கடுத்து ஒரு பக்தர் ஹலோ. ஹலோ. சாமி. சொல்லுங்க. சாமி. சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? சாமி நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன் சாமி. என் பேர் குமார். குமார். என்ன வயசு? வணக்கம் சாமி. சாமி 41 ஆகுது. ரொம்ப நாளா ட்ரை பண்றேன் சாமி. உங்ககிட்ட வரலான்னு பாக்குறேன், பேசலான்னு பாக்குறேன். இவ்வளவு சாமிக்கு நல்ல டைம் எங்களுக்கு லைன் கிடைச்சிருக்கு. உங்க அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஒத்து போதா? இல்ல அப்பா அப்படி ஒண்ணும் இல்ல சாமி. அப்படி ஒண்ணும் இல்லைன்னா சண்டை இல்லைன்றீங்களா, நல்லா இருக்குதுன்றீங்களா? இது நல்லா இருக்கு சார். சண்டைலாம் எதுவும் இல்ல சாமி. ஒத்து போகுதா? அவருக்கும் உங்களுக்கும் ஒத்து போகுதான்னு கேக்குறேன். ஓ, சரியா சொல்லுங்க. சாமி இல்ல இப்போ நான் அப்பா கல்யாணம் பண்ணிட்டு தனியா இருக்கிறேன். இல்ல தம்பி, நான் கேட்கறது காரணம் இருக்கு என்ன. எனக்கு என்ன படுதுன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காதுன்னு தெரியுது. ஆமா சாமி, ஆமா சாமி. அதை வந்து நீங்க தெளிவா இன்னொரு 2 செகண்ட் நம்ம மிச்சப்படுத்தலாம், அதுக்காக சொல்றேன். இது வந்து சரி சாமி. என்னன்னா எது பண்ணீங்கனாலுமே உங்களுக்கு கடைசியில கெட்டு போயிடும். ஆமா சாமி. நல்லா இருக்கா மாதிரி தெரியும், கடைசியில கெட்டு போயிடும் ஒண்ணு. அதே மாதிரி எது பண்ணாலுமே அந்த பெரிய லெவல் வர முடியாது, பணமே கஷ்டமா இருக்கும், வீணான விரயத்தை கொடுக்கும். ஆமா சாமி. மனசுக்குள்ள ஏதாவது ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஆமா சாமி. இதெல்லாம் காரணம் வந்து நிறைய இருக்கு தம்பி. இது வந்து அதான் பித்ரு சாபம் இருக்கிறது, பாம்படிச்சுட்டு வரக்கூடிய சாபம் இருக்கிறது. இது போக உங்க பரம்பரையில கல்யாணம் ஆகாதவங்களோட சாபமும் இந்த குடும்பத்துல இருக்கு. இதுதான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம். சரி சாமி. தெரியுமா உங்களுக்கு? தெரியும், அதான் சாமி. சரி தம்பி, முதல்ல குமார்னு பேர் வேண்டாம்ப்பா. சரிங்க சாமி. ஏன்னா குமார்னு பேர் இருந்தாலே சுறுசுறுப்பா செஞ்சா பேரும் இருக்காது, பணமும் இருக்காது. ஆமா சாமி, ஆமா சாமி. அதுதான் நடக்கும். முதல் பேர் வேண்டாம்பா. என்ன நட்சத்திரம் உங்களுது? சாமி திருவோண நட்சத்திரம் சாமி. திருவோண நட்சத்திரம். ஓஹோ. காஞ்சனன்னு வச்சுக்கோங்கப்பா, இல்லைன்னா கவிவர்மான்னு வச்சுக்கோங்க. கவிவர்மன். ஆமா, கவிவர்மா, மண் இல்ல, கவிவர்மா. கவிவர்மா. ஆமா, இதை 48 முறை 48 நாள் எழுதுங்க தம்பி. சரிங்க சாமி. ஒரு சுவாதி நட்சத்திரத்துல போய் காளஹஸ்தியில ருத்ராபிஷேகம் பண்ணுங்க தம்பி. காளஹஸ்தியில சாமி. ஆமா, தினமும் தினமும் காலையில சூரிய உதயத்துக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சரிங்க சாமி. சூரிய நமஸ்காரம் செய்து காயத்ரி மந்திரம் 3 முறை சொல்லிட்டு சொல்லுங்க சாமி. அன்னைக்கே பசுவுக்கு ஏதாவது ஒரு முறை காயத்ரி மந்திரம் சொல்லி ஏதாவது கொடுங்க தம்பி. காலையிலங்களா சாமி? ஆமா, டெய்லி காலையில செய்யுங்க தம்பி. சரிங்க சாமி. இதை தொடர்ந்து செய்துட்டு அந்த காளஹஸ்திக்கு போயிட்டு அதை ருத்ராபிஷேகம் பண்ணிட்டு சரிங்க சாமி. டெய்லி முருகப்பெருமான் மந்திரத்தை ஓம் குகம் பிரம்மம் அனுக்கிரகம் பாசம் ரூபம், இது வரலன்னா இணையதளத்துல வந்துடும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மந்திரத்தை டெய்லி சொல்லிட்டு வாங்க தம்பி. சரிங்க சாமி. நல்லது தம்பி. ஒரு சின்ன இடைவேளைக்கு போயிட்டு வந்துடலாம். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இப்போ அன்பு இருக்கும் இடமே அருள் சுலக்கும் ஆலயம், இது ஒரு அனுபவத்திற்கோளோட வாசகம் படிச்சிருப்பீங்க. ஒன்றே ஒன்று தான், அது உள்ள ஒரு ரகசியம் இருக்குது. அன்பு இருக்கும் இடமே அருள் சுரக்கும் ஆலயம். இது என்ன தெரியுமா உள்ளுக்குள்ளே இருக்குது? நிறைய பேர் நான் அன்பாக இருக்கேன் என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான், நான் அன்பாக இருக்கேன் என்னை தெரிஞ்சிக்க மாட்டேன்றான். பொண்டாட்டி புருஷன் பிள்ளைகள் குட்டிகள் எல்லா உற்றார் உறவு எல்லாத்துலேயும் நான் அன்பாகத்தான் இருந்தேன், புரிஞ்சிக்கலன்னு. அன்பாக இருந்து நடிப்பதை விட அன்போடு இருக்கிறேன், நான் அப்படியே மாறிட்டேன் அப்படிங்கிறது தான் நிஜமான அன்பு. அந்த அன்பு யார் அன்போடு மாறி விடுகிறார்களோ அவர்கள் இருக்கிற இடம் ஆலயமாம். இதுதான் அது உள்ள எளிமையாக சொன்ன ஒரு பக்தர். ஹலோ. 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 ஹலோ, வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன் சாமிஜி. சொல்லுமா, யாருக்காக கேட்க போகிற? என்னுடைய ஹஸ்பண்ட்காக கேட்குறேன். ஹஸ்பண்ட் பேர் என்னம்மா? பிரசன்ன பிரபு. பிரசன்ன பிரபு. ஆமாம் சார். சரிம்மா, என்ன பண்ணுறாரு அவரு? காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன வயசாச்சுமா? 36. சொல்லுமா, என்ன வேணும்? 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்களா?
எப்பயுமே எதனாலும் எந்த இடத்துல ஒரு பிரச்சனை இல்லை அது அது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும், அது நிம்மதியே இருக்காது, இது ஆமா தேவையில்லாமல் தொல்லைகள் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கும், திருப்தியான அவருடைய வேலை இருக்காது. ஆமா சார். இது என்னன்னே புரியாமல் மனசுக்குள்ளே உண்மையாக இதை இப்போ நான் சொன்னது தான், அது அன்போடு இருக்கிறதுன்றது கடினம். இந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கவே முடியாது, நிம்மதியே இருக்காதுமா. ம் எப்போ கல்யாணம் ஆச்சுமா? 2004 சார். என்னம்மா? 2004. 2004. சரி சரி சரிம்மா. இன்னைக்கு கிட்டத்தட்ட 13 வருஷம் ஆகுதாம்மா? ஆமா சாமி. சரி சரி சரிம்மா. 2 பசங்களாம்மா உனக்கு? ஒரே ஒரு பொண்ணு மட்டும். ஒரு அபாஷன் ஆச்சாம்மா? ஆமா. சரிம்மா. என்ன மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்லுமா? எங்கிட்டு போனாலும் சரி, வீட்டுக்கு இங்க இருந்தாலும் சரி, எங்க ஊர்ல அம்மா வீட்டுக்கு போனாலும் சரி, அங்கேயும் ஏதாவது பிரச்சனை, ஏதாவது ஒண்ணு நடக்குதா இருக்கு எதுனாலும். இதுன்னு சொல்ல சரிம்மா முடியாது. எது சரிம்மா. தொட்டதெல்லாம் அதாவது திடீர்னு உனக்கு கனவுல அப்பப்போ ரத்தம் பார்க்குற மாதிரி கனவு வருதாம்மா? என்ன சார்? என்ன சொன்னீங்க? ரத்தம் பார்க்குற மாதிரி நிறைய கனவு வருதா உனக்கு? இல்லையே, அப்படி எதுவும் வரல. எப்பயாவது ஓடுற மாதிரி, பிடிக்கிற மாதிரி, பயந்து ஓடுற ஆமா, மாதிரி அந்த மாதிரி? அன்னைக்கு காலையில கூட அப்படிதான் வந்துச்சு. திடீர்னு ஏதோ இது மாதிரி வந்து அப்படியே பறக்கிற மணிக்கு வந்து தண்ணி வந்து மூங்குற மணிக்கு எல்லாம் வந்துச்சு. இல்லை இல்லை, இன்னொரு வாட்டி சொல்லு நீ. அதாவது நிறைய பேர் படுத்திருக்காங்க மண்டபத்துல வந்து சாமி ம் மண்டபத்துல. அது வந்து ம் அப்படியே பறக்கிற மணிக்கு வருது. திடீர்னு என்னைய வந்து அப்போ தூணை வந்து யாரோ வந்து எனக்கு வந்து முன்னாடி வந்து ஒரு அறிகுறி சொல்ற மணிக்கு, இந்த மாதிரி ம் பறக்கிற மணிக்கு வரும், தூணை வந்து நீங்க பிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ற ம் மணிக்கு நான் வந்து பிடிச்சுக்கிட்ட மணிக்கு ஒரு கனவு எனக்கு. சரி. இப்போ நான் உன்னை என்ன கேட்டேன், இந்த மாதிரி துரத்துற மாதிரி பிடிக்கிறாம இருக்காமான்னு கேட்டேனா? ஆமா 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 யாரோ வந்து பதில் சொல்ற மாதிரி கேட்டியா? ஆமா. அந்த பதில் என்னன்னா, ஆ, இது பொருத்தம் இல்லாமல் திருமணம், புரியுதா? ஆ, இது வந்து இப்போ பேசக்கூடாது, இதுக்கு என்ன வழி பண்ணணும் தான் பார்க்கணும். 48 நாள் வீட்டில் சிங் மந்திரத்தை என்னோட இணையதளத்துக்கு போய் பாரு, அது எப்படி பண்ணணும்னு சொல்லியிருப்பேன், அதை செய்யுமா. ஓகே சாமி. நாட்டு மருந்து கடையில் போய் சீந்தில் கொடின்னு கேளுமா. ஓகே சாமி. அந்த சீந்தில் கொடி வாங்கி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிருமா. சரி. அரைச்சிட்டு அதில் வந்து அந்த சீந்தில் பொடியில் வந்து ஒரு நட்சத்திர கோலம் போடுமா, விஷ்ணு துர்க்கை ஆலயத்தில் ஓகே சாமி. போட்டு அது உள்ள ஸ்ட்ரீம்னு எழுதி 3 எலுமிச்சம்பழத்தில் தீபம் போடுமா. இதை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் போட்டுட்டு வாமா. தொடர்ந்து 9 செவ்வாய்க்கிழமை போடுமா. புளியோதரை அங்கே நிவேத்தியம் பண்ணி தானம் கொடுத்துட்டு வாமா. ஓகே சாமி. இதை சரியாக ரெண்டுத்தையும் கையாளுமோ உன்னோட பிரச்சனை தீரும். ஓகே சாமி. பறக்க மாட்டேன், அப்படியே கீழே வந்துடுவா, கவலைப்படாதுமா. ஓகே சாமி. நல்லதுமா. இன்னொரு பக்தர். ஹலோ. ஹலோ சாமி, வணக்கம் சாமி. வணக்கம். சாமி, என் பேர் வந்து ஆனந்தன் சாமி. கோயம்புத்தூர் மாவட்டம் கருமத்தம்பட்டிலிருந்து பேசுறேன். சொல்லுங்க அண்ணன், என்ன வயசாச்சு? எனக்கு இப்போ 43 வயசாச்சுங்க. சரி. சரியானபடி வேலை அமைய மாட்டேங்குது. அதாவது எப்படின்னா, நீங்கள் போய் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, சரிங்க சாமி. அவங்களுக்கு நல்லா இருக்கும், சரிங்க சாமி. ஆனால் உங்களுக்கு நல்லதுன்னு வரும்போது வெளில வந்துடுவீங்க. ஆ, இல்லைன்னா அது அது வந்து உங்களுக்கு செட்டாகவே அது இன்ன வரைக்கும் வளர்ச்சி கிடையாது. ஆமாங்க சாமி. எதில் போனாலுமே பிரச்சனை. ஆமாங்க சாமி. நம்ம நல்லதை சிந்திச்சா கூட கெட்ட பேர் வருது, ஆமாங்க சாமி. தேவையில்லாத தொல்லைகள் ஏற்படுத்துது. ஆமாங்க சாமி. ஏனுங்க நமக்கு என்னன்னே புரியாது, அந்த மாதிரி ஒரு குழப்பத்தை அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆமாங்க சாமி. இது வரைக்கும் முன்னேற்றம் பெருசாகவும் இல்லை, நம்ம உழைச்சாலும் அதுக்கான ஊதியம் இல்லை, கடனும் விடலை, இதுதான் பிரச்சனை. ஆமாங்க சாமி. அது வீட்டுக்குள்ள போ- காசு அது வீட்டுக்குள்ள ம் காசு வச்சாலும் காணா போகுது சாமி. இல்லை, எனக்கு அந்த காசு வைக்கிற இடத்துல சரிங்க சாமி. எங்கேயாவது போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு வந்து அதை ஒரு மூட்டை கட்டி சின்னதாக ஏதாவது போட்டு வச்சிருக்கீங்களா? இல்லைங்க சாமி, பைக்குள்ள வைப்போம், அப்புறம் ஆ திடீர்னு பீரோக்குள்ள வைப்போம். பைக்குள்ள வைப்பேன், சரி. லஞ்ச் பேக்குள்ள, இல்லைன்னா பீரோக்குள்ள வைப்போம். அது அந்த காணா போகுது. அந்த பீரோக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன மூட்டை மாதிரி கட்டி எலுமிச்சம்பழமோ காசோ ஏதாவது மூட்டை கட்டி போட்டு வச்சிருக்கீங்களா? இல்லைங்க சாமி. நல்லா சும்மாதான். தெரியுமா? நல்லா தெரியுங்க சாமி. உங்கள் வீட்டுக்காரமா கேட்குறீங்களா? அப்புறம் கல்யாணம் பண்ணி சரி இல்லைங்க சாமி. அவ பொண்டாட்டி 20 நாள் இருந்துட்டு அவ ஒத்து வரலைங்க சாமி, போயிட்டா. எப்போ போனாங்க? அவ நவம்பர் மாசம் கல்யாணம் ஆச்சுங்க சாமி, டிசம்பர் மாசம் போயிட்டா. ம், அவங்க போகும்போது ஏதாவது காணாமல் போச்சா, எடுத்துட்டு போயிட்டாங்களா என்ன?
ஆமாங்க சாமி. அவங்க தம்பி போட்ட மோதிரத்தை கையில எடுத்துட்டு போனான். சரி, இது 2, 3 விஷயம் எனக்கு தெளிவுபடுத்து. முதல்ல நான் சொன்னதை அங்கே பீரோவில் கண்டுபிடிங்க, ஏதாவது இருக்கான்னு பாருங்க. சரிங்க சாமி. பார்த்துட்டு இப்போ இங்கே வரத்துக்கான வழி என்னன்னா, விநாயகப் பெருமான் கோயிலுக்கு போங்க. சரிங்க சாமி. போயிட்டு கையில் வந்து கோதுமை ஒரு கையில் வச்சுக்கோங்க. எதுங்க சாமி? ஒரு கையில் ஒரு பிடி கோதுமை வச்சுக்கோங்க, இன்னொரு கையில் வந்து அரிசி வச்சுக்கோங்க. சரிங்க சாமி. வலது கையில் கோதுமையும் இடது கையில் அரிசியும் வச்சுக்கோங்க. சரிங்க சாமி. பிள்ளையார் குட்டு குட்டுங்க. பிள்ளையார் குட்டு நம்ம குட்டுப்போம்ல, ஆமாங்க சாமி. இப்படி அந்த மாதிரி குட்டிட்டு இது ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து அந்த கோயிலில் வச்சுட்டு வந்துடுங்க. சரிங்க சாமி. இது தொடர்ந்து ஒரு 5 ஞாயிற்றுக்கிழமை செய்யுங்க. சரிங்க சாமி. நிறைய விஷயம் உங்களுக்கு மாறும். சரிங்க சாமி. நிச்சயமாக என்னை வந்து பாருங்க. சரிங்க சாமி. நல்லது. நல்லது நல்லது. வேலை கிடைக்கத்தானே இது, அதை போய் பண்ணுங்க. அடுத்த ஒரு பக்தர். ஹலோ ஹலோ, வணக்கம் சாமிஜி. வணக்கம். எங்கேருந்து பேசுகிறீங்க? என் பேர் வெங்கடேசன், அச்சரப்பாக்கத்துலேருந்து பேசுகிறேன். எங்கெங்க? அச்சரப்பாக்கம் மேல்மருவத்தூர் கிட்ட இந்த நடுபாயணி முருகர் கோயில் அங்கே இருக்கு. என்ன பேர்? என்ன பேர்? எச் வெங்கடேசன். என்னங்க? எச் வெங்கடேசன். 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 வயசு என்னாச்சு? வயசு 42 சாமிஜி. சொல்லுங்க வெங்கடேசன், என்ன பிரச்சனை? எல்லாமே பிரச்சனை. இல்ல சாமிஜி, என்ன பொறுத்தவரை வாழ்க்கையில எதுவும் பிரச்சனை இல்லை. அதான் எல்லாமே பிரச்சனை. வீடு பிரச்சனை, வசதி பிரச்சனை, பணம் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, நிம்மதி இல்லை. இல்ல இல்லைங்க சாமிஜி, அதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சது தானே. இப்போ நீங்க ஒண்ணு சொல்லியிருக்கீங்க, எனக்கு நான் அதெல்லாம் செஞ்சிருக்கேன் சில விஷயம்லாம். என்னது? என்னதுங்க? நீங்க அந்த அத்திப்பாளையில ஓம் ஸ்ரீம் இது போட்டீங்களா, ஓம் காயநாம சுப்பிரமோ நம்ம ஒண்ணு கொடுத்துருக்கீங்க இல்லையா? ஆமாங்க போட்டு ஆமாங்க. அதை பண்ணி கடையில ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு கடையில. ஓகே டெய்லி சரி கோலம்போடு படிச்சுட்டு இருக்கேன். சரி. இருந்தாலும் கடை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறது. அதாவது ஒரு பெரும்பேறு கண்டிகை இருக்குல்ல, பெரும்பேறு கண்டிகை. ஆமா சொல்லுங்க சாமிஜி. அங்க தாந்தோன்றி ஈஸ்வரர் கோயில் இருக்கு தெரியுமா? அது தெரியல. போய் கண்டுபிடிங்க. போய் தாந்தோன்றி ஈஸ்வரர்னு உள்ள இருக்கும், போய் கண்டுபிடிச்சிட்டு. நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி திருவாத்தி மரம்னு சொல்லிட்டு ஒரு இப்போ இனிமே வரப்போகுது, நிறைய மரங்கள்ல இருக்கக்கூடிய அதிசயங்கள் எல்லாம் வருது, கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த திருவாத்தி மரத்துக்கு போயிட்டு அங்க ஒரு 5 நிமிடம் வடக்க பார்த்து உட்கார்ந்து ஓம் சர்வ சித்தர் அனுக்கிரக மஸ்து அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு, அங்க வந்து ரணபத்ரகாளி இடம் இருக்கு, சன்னிதானம் இருக்கு. அங்க பூசணிக்காவுல தீபம் போட்டுவாங்க. பூசணிக்காவுல சின்னதா ஒண்ணு வாங்கி அதுல நெய்யை ஊத்தி சிவப்பு நிற திரி போட்டு தீபம் போட்டுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை செய்துட்டு வாங்க. இந்த ரெண்டும் ஒரே நேரத்துல சித்தர்களை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இங்க வந்து ரணபத்ரகாளி பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி உங்களை போட்டு நிறைய பேருக்கு சொல்றேன் சாமிஜி, நிறைய பேர் செய்யறாங்க தெரியல. ஆனா குழந்தை இல்லாம நிறைய பேர் நான் சொல்றேன், ஆனா கேட்கறாங்கன்னு செய்ய மாட்டேங்கிறாங்க சாமிஜி. அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. மனுஷன் செய்ய மாட்டாங்க. நம்ம எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு தான் செய்வாங்க. உடனே நடந்துடணும் நம்ம ஆளுங்களுக்கு. உடனே கடவுளே கேள்வி கேட்பாங்க. 10 ரூபாய் கற்பூரம் ஏற்றிட்டு வெளில வந்து முழுக்க எனக்கு செய்யலன்னுவாங்க. வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே நடக்கும். அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாதுங்க. நம்ம கடமை தெளிக்கிறது தெளிப்போம். எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கிட்டோம், எடுக்காதவங்க போகட்டும். அதனால யாருக்கு என்ன லாபம்? யாருக்கும் எந்த லாபமும் கிடையாது. செய்கிறவன் இப்போ உண்மையிலேயே அன்றைக்கி நான் சொன்னேன், திருமணத்துக்காக எத்தனை இளைஞர்கள் கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேலே நம்பிக்கை பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஆனால் இது பரப்பளவில் இல்லை. அது இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடும். நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்க, நீங்கள் போய் செஞ்சு பயனடைங்க. அப்போது என்ன தெரியுமா விஷயம்? அந்த அகத்தை சுத்தப்படுத்தி கொண்டால் மனத்தை அடக்க முடியும். இப்போ ஒரு அதிகாரி ஆகட்டும், ஒரு அறிஞன் ஆகட்டும், ஒரு விஞ்ஞானி ஆகட்டும், யார் ஒருவர் மிளர்கின்ற தன்மையிலேயோ வளர்கின்ற தன்மையிலேயோ வித்தையிலையோ எந்த தொழில்நுட்பத்திலேயோ அல்லது தொழிலையோ அல்லது தயாரிப்பிலேயோ எது வேணாலும் இருக்கட்டுங்க, கற்றுக் கொடுக்க ஒரு ஆசான் இருந்தால் தான் கல்வியில் சிறக்க முடியும், அறிஞனாக முடியும். கற்றுக் கொடுக்க ஒரு ஆசான் இருந்தால்தான் ஒரு தொழில்நுட்பத்தில் மேல் வர முடியும். கற்றுக் கொடுக்கின்ற ஆசான் இருந்தால்தான் இந்த எல்லாத்துக்கும் எல்லா விதத்திலையும் ஒரு ஆசான் இருப்பார். ஒரு மாணவன் ஆசான் ஆகுகின்றான், ஆசான் ஒரு மாணவனை உருவாக்குகின்றார். இப்படி இல்லைன்னா இதில் எதையுமே நம்ம கற்றுக்கொள்ள முடியாது. அப்போது
இந்த புறத்தினுள் இருக்கிறதுக்கு நமக்கு 1000 சுத்தங்கள் தெரிந்தாலும் அகத்தை சுத்தப்படுத்த ஒரு குரு வேண்டும். எந்த ஒரு குரு அகத்தை சுத்தப்படுத்தி மனதை தெளிவுபடுத்த வைக்கின்றார் என்பதை நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். அந்த ஆய்வு செய்து அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவருக்கு கீழ்ப்படிகிறது, அவருக்கு மதிக்கிறது, கீழ்ப்படியதை விட வைராக்கியம் வைக்க வேண்டும். என்ன வைராக்கியம்? அவர் என்ன சொல்லுகின்றாரோ அதை நாம் செய்ய வேண்டும். தேர்ந்தெடுக்கிறத முதல்ல நல்லா தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கப்புறமா யோசிங்க. நிறைய விஷயங்கள் இதை நான் விரிவுபடுத்த விரும்பலை. ஏன்னா குருங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இந்த அகத்தை தெளிவுபடுத்துவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. உதாரணம் பாருங்களேன், ஒரு யானை என்ன பண்ணும், தும்பி கையை ஆட்டிக்கிட்டே இருக்கும். இது உடனே என்ன பண்ணுவார், யானைப்பாகன் அந்த அங்குசத்தினுடைய கொம்பை அது கையில் கொடுப்பாரு. அது உடனே தும்பி கையை நிறுத்திவிடும், ஆடுறது நிறுத்திவிடும். அப்போது அந்த இயல்பாக இருக்கிற அந்த யானையினுடைய மனம் தும்பியை ஆட்டி வைக்கின்றது. ஒரு சாதாரண சிறு கொம்பு அந்த தும்பியை அடக்கி வைக்கிறது. இதை போல ஒரு விஷயத்தை வச்சுக்கோங்க. குரங்கு புத்தி அவனுக்கு, அது தாவி 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 அலைவாங்க. அவன் வேற எங்கேயும் போனான், அவனுக்கும் அதே மாதிரி தான். குரங்கு புத்தி பிடிச்ச எத்தனை பேர் திட்டுறீங்க. ஆனால் தாவி தாவி குதிக்கின்ற குரங்கை கூட ஒரு குரங்காட்டி அடக்கி தன்னோடு வசப்படுத்தி வைத்து அதன் சொல்படி இவன் சொல்கிறபடி அது நடக்குது. குதினா குதிக்குது, ஆடுனா ஆடுது, போன்னா போகுது, உட்காருதுன்னா உட்கார்ந்துக்குது. அப்போ இயற்கையாக தாவி தாவி குதிக்கின்ற குரங்கை கூட தன்வசப்படுத்தி வைக்க ஒரு குரங்காட்டி இருக்கிறாங்க இல்லையா? இதை யோசனை பண்ணி பாருங்க. இதுபோல நம் மனம் என்னும் குரங்குக்கு ஒரு குரு என்ற குரங்காட்டி இருந்தால் இந்த மனம் அடக்குவது என்பது எளிதில் முடியும். நான் சொன்னது மாதிரி நல்லா வச்சுங்க, மனம் அடக்குனா எல்லாத்தையும் ஜெயிக்கலாம். அதுக்காக தான் இந்த விஷயமே. அவர் அருமையாக கேட்டார். ஏன்னா இது ஒரு பெரிய விஷயம். இப்போ நம்ம குரங்கு மாதிரி இருந்தாலும் குரு ஒருவர் இருக்கும்போது நம்ம மனம் அடங்கி விடக்கிறதா, மனமே குரங்குன்றோம். அதுக்கு தான். அப்போது இது என்ன ஆகுது, யானை தும்பிக்கையை நிறுத்துவதும் குரங்கு தன் ஆட்டத்தை நிறுத்தி ஒருவரிடத்தின் சொல்வை கேட்பதும் ஒரு குரு இருக்க வேண்டும் என்பது. ஆனால் சித்த சாஸ்திரத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இதுதான் எப்படி அடக்கணுங்கிறதுக்கு ஒரு வழி. இந்த மனம் குரங்கு போல் அலைவதற்கு எது காரணமாக இருக்கிறது என்றால் புலன்கள் காரணமாக இருக்கிறது. புலன்களை அடக்கிவிட்டால் கண்டிப்பாக மனம் குழம்பவே குழம்பாது, மனம் தெளிவு இல்லாமல் இருக்கவே இருக்காது. எப்பொழுதும் அதை நாம் ஓட்டலாம். அப்போ புலனடக்கம் எங்கே இருக்குது? பார்ப்பது, கேட்பது, சுவாசிப்பது, உண்பது, இங்கே தான் விஷயம் இருக்குது. இது உணர்வுகளுக்குள்ளே தள்ளப்படுது. இதுதான் ஒரு முக்கியமான கருத்தாக நம்ம கருத்தில் எடுத்துக்கணும். அப்போது நீங்கள் பாருங்கள், நல்லதை நாம் பார்க்கின்றோமா அதை எடுத்துக்கிட்டு அதை பதிய வச்சுக்கிட்டா சரி. கெட்டதை பார்க்கின்றோமா அதை எடுத்து உணர்வுகளுக்குள்ளே தள்ளவே கூடாது. அப்போது கண் பார்க்கும், ஆனால் அதற்கு பேச தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நல்ல உணர்வுகளை மனதில் பதிய வைத்து அந்த பிரதிபலிப்பு ஒரு மனிதனை பக்குவப்படுத்துகிறது. தீய விளைவுகளை பார்க்கின்ற கண்கள் அது உள்ளே போகும்போது குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் கண்ணுக்கு பேச தெரிஞ்சால் அது சொல்லும், ஐயா இந்த விஷயத்தை செய்ய, இந்த விஷயத்தை செய்யாதர். அதுக்கு பேச தெரியல, அது நல்லது கெட்டதையும் சேர்ந்து பார்க்குது. அதே மாதிரி காது எடுத்துக்கோங்க. நல்லதை கேட்கின்றது, கெட்டவைகளையும் கேட்கின்றது, கலகத்தையும் கேட்கின்றது, சகலத்தையும் காதினுள் கேட்கிறது. ஆனால் அதுக்கு பார்க்க தெரியுதா? பார்க்காத விஷயத்தை கேட்டு நம்புகிறதே அப்படின்னு அந்த காது சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. அப்போது கேட்கின்ற விஷயத்தை நல்லதை கேட்டு மனதில் பதிய வைக்கும் பொழுது அது நல்ல சக்தியாக உருவாகிறது. ஏன்னா அதுக்கு பார்க்க தெரியல, கேட்க தெரியுது. அது போய் சொல்லுமா? வாய் இருக்கே, சொல்ல முடியாதே, காது பேசாது. நீ இது நல்லதை கேட்ட, இதை மனசில் வச்சுக்கோ, நீ கெட்டதை கேட்டுட்ட, இதை வெளியில் விட்டுடு அப்படின்னு அதுக்கு சொல்ல தெரியாது. ஆக உணர்வுகளில் நல்ல விஷயத்தை பதிய வச்சுக்கோங்கிறத நம்ம தான் உருவாக்கிக்கணும். இது ரெண்டாவது. தப்பான விஷயங்கள் கேட்கும்போது பிரச்சனைகள் ஆகிடும். அடுத்தபடியாக பேசுறது. நம்ம பார்த்திங்கன்னா நல்ல விஷயத்தையும் பேசுகிறோம், கெட்ட விஷயத்தையும் பேசுகிறோம், பொய்யும் பேசுகிறோம், உண்மையும் பேசுகிறோம். இந்த நாக்கு பேசுதே தவிர அதுக்கும் பார்க்க தெரியாது, கேட்க தெரியாது. இதுதான் விஷயம். அது பேசிடும். கேட்கறது வேற, இது பேசுது பாருங்க. இதுக்கு பார்க்கவும் தெரிய, கேட்கவும் தெரியல. அது எப்படி நல்லதை சொல்லும்?
பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பக்தர். ஹலோ 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 மா சொல்லுமா. வணக்கம் சாமி. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறேம்மா? நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க சாமி. சொன்னுக்கண்ணு, என்ன பேர்? பிரியாங்க சாமி. பிரியா இருக்கா கேட்க போகிறேன். எனக்காக தாங்க சாமி. என்ன வயசாச்சும்மா? எனக்கு 28 வயசா நடக்குதுங்க சாமி. சொல்லு கண்ணு. சாமி எங்களுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் முடிஞ்சு 6வது வருஷம் நடந்துருச்சுங்க சாமி. இன்னும் சரி. குழந்தை இல்ல. மருத்துவம்லாம் பார்த்துட்டீங்களா? பார்த்தோங்க சாமி. என்ன சொன்னாங்கம்மா? அவருக்கு வந்து கவுண்டன்ட் ரொம்ப குறைவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சாமி. உனக்குமா? எனக்கு வந்து கருமுட்டை வந்து வளர்ச்சி கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 3 சரிம்மா. டைம் ஐஓயு பண்ணியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க சாமி. பரவாயில்லம்மா. 2 பேருக்கும் அம்மா போட்டுதாம்மா? அம்மா போட்டுருக்கா அவருக்கு? இல்ல சார், முதல்ல போட்டிருக்குங்களா சாமி சின்ன வயசுல அவருக்கு? சரி. எனக்கு போட்டுற மாதிரி எனக்கு தெரியலங்க சாமி. இப்போ நான் அம்மா போட்டது நான் கேட்டேன். பொதுவாக அம்மா போட்டிருக்கா? போட்டிருக்குங்க சாமி. சரி கண்ணு, இப்போ எந்த வீட்டில் இருக்கீங்க? சொந்த வீடா வாடகை வீடா? அந்த வீடு தாங்க சாமி. இந்த வீட்டில் நீங்கள் வடமேற்கில் படிக்கிறீங்களா தென்மேற்கில் படிக்கிறீங்களா? தென்மேற்கு தாங்க சாமி. சரிம்மா. இதில் எப்பயாவது உனக்கு கெட்ட கெட்ட கனவாக வந்ததா? நிறைய வருங்க சாமி கெட்ட கனவுல. அந்த கெட்ட கனவுல எப்பயாவது வந்து ஆளுங்க சண்டை போட்டு அடிச்சுக்கிற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது வந்ததா? இந்த மாதிரி எல்லாம் வராதுங்க சாமி. ஏ- இறந்து போனவங்க சொல்கிறேன் ஏனை துரத்துற மாதிரி வந்திருக்கா? யானை துரத்துற மாதிரி கரெக்டா இல்ல. தெரியலங்க. இல்லைம்மா. குரங்கு துரத்துற மாதிரி? குரங்குலாம் கனவுல வந்திருக்குங்க சாமி. நிறைய உனக்கு என்ன என்ன வந்திருக்கு கனவுல? நிறைய இறந்து போனவங்க வருவாங்க. ம். ஆ, சரி அந்த கண்ணு, மாதிரி இது போகட்டும். 2 பேருமே வந்து மருந்து எடுத்துக்கோங்க. நான் மருந்து சொல்கிறேன். சக்கரை நோய் இல்லை இல்லையா 2 பேருக்குமே? இருக்குங்க சாமி. இல்ல. சரி. அவருக்கு வந்து பாதாம், பிஸ்தா, முந்திரி சரிங்க சம அளவு எடுத்து அரைச்சிக்கணும். சரிங்க சாமி. அதே மாதிரி ஆலம், பழம் இருந்தால் அதுவும் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். சரிங்க சாமி. காய வச்சு அரைக்கணும். சரிங்க சாமி. அப்படி இல்லைன்னா விட்டுட்டு தேடின்னு போக வேண்டாம். இது 3 சம அளவு அரைச்சிக்கிட்டு ஆ நாட்டு மருந்து கடையில் ஓரிதழ் தாமரை பொடி சரிங்க சாமி. அதை வாங்கிக்கோங்க ஒரு பாக்கெட்டு. சரிங்க சாமி. பூனக்காளி விதை பொடி சரிங்க. அதையும் வாங்கிக்கமா. சரிங்க சாமி. 200 ml பால் சரிங்க. நல்லா கொதிக்கும் பொழுது இந்த முந்திரி, பிஸ்தா, பாதாம் 2 ஸ்பூனு, சரிங்க சாமி. அந்த 2 பொடியும் ஒவ்வொரு ஸ்பூனு, ஓரிதழ் தாமரையும் அந்த பூனைக்காளி விதை பொடியும் ஒரு ஸ்பூனு சரிங்க சாமி. போட்டுட்டு ஸ்டவ்வை ஸ்டிம்மில் வச்சிரு. சரிங்க சாமி. அது நல்லா கொதித்த பிறகு சர்க்கரையை போட்டு கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை அவருக்கு கொடு. சரிங்க சாமி. இதை வந்து கொடுத்துட்டு அஸ்வகந்தா லேக்கியம்னு கடையில் விற்கும் ஸ்பெஷல்னு கேளு. அவர் சாப்பிட்டு தான் இருக்காருங்க சாமி அந்த அது லேகியம். மட்டும் பத்தாது, இதோட கூட சேர்ந்து சாப்பிடணும். சரிங்க சாமி. பாலில் அதை வந்து குடிக்க சொல்லணும். சரிங்க. அடுத்தபடியாக அப்பு ஏஜிரியான் அப்படின்றது ஒரு யுனானி மாத்திரை. சரிங்க சாமி. இந்த மாத்திரை காலைல 2, மத்தியானம் 2, நைட்டு 2. சரிங்க சாமி. இதை தொடர்ந்து சாப்பிட சொல்லுமா அவருக்கு. சரிங்க சாமி. நீ அசோகாரிஷ்டன் ஒரு டானிக், இதை வந்து 3 வேளைக்கு 3 மூடி மருந்து 6 மூடி தண்ணி கலந்து சாப்பிடுமா. சரிங்க சாமி. ஒரே மாதம் மட்டும் சாப்பிடுமா. சாப்பிட்டு நிறுத்திட்டு பிருங்கராசவன்னு ஒரு டானிக்கு, அது வாங்கி 3 மூடி மருந்து 6 மூடி தண்ணி கலந்து சாப்பிடுமா. சரிங்க சாமி. மகா கல்யாண கரக்கிருதம் அப்படின்னு ஒரு நெய் இருக்கும். அது வந்து 2 வேளைக்கு 3 வேளைக்கும் 1 ஸ்பூன் எடுத்து அப்படியே சாப்பிடுமா. சரிங்க சாமி. பார்க்கலாமா நிற்கும். சரிங்க சாமி. தெரியலன்னா இணையதளத்தில் வரும் பாருமா. சரிங்க சாமி. நன்றி நல்லதுமா. சாமி. நல்லதுமா. அடுத்து ஒரு பக்தர். வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா. நாங்க சாமி தேனியில இருந்து பேசுறோம் சாமி. சொல்லுங்கம்மா. யாருக்காக கேட்க போறீங்க? எங்க வீட்டுக்காருக்காக கேட்கணும் சாமி. அவர் பேர் சொல்லுங்கம்மா. மணிகண்டன் சாமிஜி. சரி, என்ன வயசாச்சுமா? அவங்களுக்கு வந்து இப்ப 45 வயசு ஆகுது சாமிஜி. சரிம்மா, என்ன சொல்லுங்கம்மா. அதாவது ஒரு 5-6 வருஷம் 7 வருஷத்துக்கு முன்னாடியே மூக்குல இருந்து பிளட்டா போக ஆரம்பிச்சிச்சு சாமிஜி. சரிம்மா. அவங்க வந்து பிரஸ்ல வேலை பார்த்திருக்காங்க. அங்கதான் ஆரம்பத்துல இருந்து பிரஸ் லைன்ல தான் இருந்தாங்க. சரிம்மா. அப்புறம் ட்ரீட்மெண்ட் போயிட்டு மதுரையில ஒரு ஹாஸ்பிட்டல்ல வச்சு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல வச்சு பாக்குறப்ப அலர்ஜி தான் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு இது மாதிரி வச்சு அடைச்சு விட்டாங்க சாமிஜி. சரி. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம்
பழையபடி அதே மாதிரி பிளட் வர ஆரம்பிச்சிச்சு சாமிஜி. சரி அப்ப சரி. பழையபடி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணணும். ம் அதுக்கப்புறம் 3 வருஷத்துக்கு அப்புறம் பழையபடி வர ஆரம்பிச்சிச்சு சாமிஜி. அது ஒன்றும் வந்து பிரச்சனை இல்லை. அவங்களுக்கே இது என்னன்னு தெரியணும். இல்லை இல்லை, அது சொல்லுங்க ஒன்றும் சாமி. பிரச்சனை இல்லை. இது வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பரம்பரையாக வரக்கூடிய இதில் இருக்குது. பல சரி சாமி. பலவீனத்தாலையும் இருக்கும். இது என்ன தெரியுமா, ம். மூக்கு இருக்குல்ல, மூக்குக்குள்ளே இருக்கிற ஒரு நாணல் வந்து அது கெட்டு போயிடுறது. அது சரி சாமிஜி. அது வந்து கெட்டு போயிடுறது வந்து அலோபதி இங்கிலீஷ் மருந்தில் அதை வந்து தடுக்கத்தான் முடியும், மாதிரி அந்த நோயை தீர்க்க முடியாது. சரி அது சாமிஜி. வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 மருந்து சொல்கிறேன், எழுதிக்கோங்க. இந்த மருந்து அவர் தொடர்ந்து சாப்பிட்டு வர சொல்லுங்கள், கண்டிப்பாக சரியாக போயிடும். சரி சாமி. இதை அடைக்க வேணாம், பிடிக்க வேணாம், இதை ரெகுலராக எடுத்துக்க சொல்லுங்கள். ஒரு 3-6 மாதம் சாப்பிட சொல்லுங்கள், சுத்தமாக நின்றுடும். சரி. சரி சாமிஜி. சீதோபலாதி சூரணம்னு ஒரு சூரணம், சரி சாமிஜி. அது 1 ஸ்பூன் சுடு தண்ணியில் 3 வேளைக்கும். சரி சாமிஜி. ஏலாதி சூரணம்ங்கிறது ஒரு சூரணம், அதாவது சீதோபலாதி ஆகாரத்துக்கு பிறகு. சரி சாமிஜி. ஏலாதி சூரணம்னு ஒரு சூரணம் இருக்கும், அந்த சூரணம் ஆகாரத்துக்கு முன்னாடி. சரி சாமிஜி. தண்ணியான பாலில் கொடுக்கணும். ரொம்ப தண்ணி திக்காக இருக்கக்கூடாது, தண்ணியாக மோர் மாதிரி இருக்கணும் பால். சரி சாமிஜி. அந்த பாலில் வந்து 1 ஸ்பூன் கலந்து கொடுங்க. சரி சாமிஜி. இதை ரெகுலராக கொடுத்துட்டு வந்தாலே அது நின்று போயிடும், கவலைப்பட வேண்டாம். சாமிஜி, நாங்க படாத பாட எங்கனால அங்க வர்றது கூட முடியாத சூழ்நிலையில இருக்கோம் சாமிஜி. வரணும்ல பத்தியா, எவ்வளவோ நாள் முடிவு பண்ணணும் சாமிஜி. ஆனா முதல்ல எங்கனால அந்த அளவுக்கு மூக்குல வர வசதி ரத்தத்தை வாய்ப்பு. நிறுத்திடுமா, சரி நிறுத்திட்டு, சாமிஜி. ஏன்னா நான் இப்போ அதுக்கு இன்னொரு 5 நிமிஷம் டைம் எடுக்கணும்ல நான். சரிங்க நீ சாமிஜி. நேர்ல வந்து பாருமா. அடுத்த ஒரு பக்தர். ஹலோ ஹலோ, வணக்கம் சாமிஜி. வணக்கம், சொல்லுங்க. ஐயா, என் பேர் ரவிச்சந்திரன். நான் சேலத்துல இருந்து கால் பண்றேன். சரி, என்ன வயசாச்சு? எனக்கு 29 முடிவு போதுங்கய்யா. சொல்லுங்க, வேலை கிடைச்சிருச்சா? நான் பிரைவேட் கம்பெனில தான் சார் ஒர்க் பண்றேங்க ஐயா. இல்லை, அது என்ன பண்ணாலும் செட் ஆகாது, அதுவும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. அப்படிங்களா ஐயா? அப்படிங்களான்னு என்ன கேட்குறீங்களா, உங்களுக்கு திருப்தியாக இருக்கா? எனக்கு திருப்தி இல்லைங்க ஐயா. நான் சுயதொழில் அதை தான் செய்யணும் அப்படிங்களான்னு என்ன கேட்டோன்னா நான் வேலை செய்கிற மாதிரி 1 நிமிஷம் மினிமின்னு ஆகிப்போச்சு எனக்கு. அப்படி சொல்லுங்க சொல்லுங்க ரவிச்சந்திரன், சொல்லுங்க. ஐயா, நான் வந்து ஒரு 6-7 வருஷம் முன்னாடி ஒரு கல்யாணம் பண்ணேங்க, லவ் மேரேஜ். சரிங்க. அது வந்து அந்த பொண்ணு வந்து என்னோட வாழல. ஒரு 2-3 வருஷத்துலயே அவங்க அப்பா அம்மா பேச்சு கேட்டுட்டு போயிட்டாங்க. சரிங்க. திரும்ப அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. கல்யாணம் ஆகி 1.5 வருஷத்துக்கு மேல ஆகுதுங்க ஐயா. சரிங்க. இன்னும் குழந்தைங்க ஒன்றும் செட் ஆகலைங்க ஐயா. அது சரிங்க. எல்லா கோயிலுக்கு ஹாஸ்பிட்டல் எல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்துட்டு 2 பேருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே நல்லா ஆல்ரெடி எல்லாம் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. சரிங்க. சரிங்க. சரி, சொந்த வீட்டுல இருந்தா பிரச்சனை சொல்லிட்டு இப்போ வாடகை வீட்டுக்கு வந்து 2 மாசம் ஆகுதுங்க. இப்போ ஒய்ஃப் வந்து ஒரு 2 மாசம் கன்சீவ் இருந்தாங்க. சரிங்க. இப்போ நேற்று திரும்ப உடம்பு சொல்லாம போயிடுச்சுங்க. ஒரே மனவேதனை 2-3 நாளா. இல்லை, டாக்டர் 2 பேருக்குமே நார்மல்னு சொல்கிறாங்களா? ஆமா, 2 பேத்துக்குமே நார்மல், எல்லாம் செக் இல்லை, பண்ணி ஒய்ஃபுக்கு வந்து இந்த கண்ட சதை இருக்குல்ல, காலில் கண்ட சதை இருக்குல்ல, ஆமாங்க ஐயா. அந்த நரம்பு இழுத்து பிடிச்சிக்குது, வலிக்குதுன்னு சொல்லுவாங்களா? இல்லைங்க ஐயா, இந்த மாதிரி உடம்பு சொல்லாதப்போ வயிற்று வலிக்கும் தான் அதிகமா சொல்றாங்க. இல்லை, வயிற்று வலி விட்டுருங்க, அது காமன். நான் சொல்கிறது வந்து அந்த கண்ட சதை இழுத்து பிடிச்சிக்கிறதும், மாதவிடாய் அப்போ மார்லாம் கல்லாட்ட ஆகிறது இருக்கான்னு பார்க்கணும். ஆமாங்க ஐயா. அது இருக்கா? ஆமாங்க ஐயா. சரி, உங்களுக்கு ரைட், நான் சொல்கிறேன். உங்களுக்கு தொடை இருக்கு இல்லையா, ஆமாங்க ஐயா. அந்த தொடை மேல் பகுதியில், உள் பக்கமாக மேல் பகுதியில் வலி வருதா? மேல் பகுதிங்களா ஐயா? ஆமாம் ஆமாம். அந்த மாதிரி ஒன்றும் வலி ஒன்றும் தெரியலைங்க ஐயா. இல்லை, இப்போ நரி கட்டும் இல்லையா, தொடைக்கு மேலே நரி கட்டும் இல்லையா, ஆமாங்க ஐயா. ஆமாங்க ஐயா. அந்த இடத்துல வலி இருக்கான்னு கேட்குறேன் உங்களுக்கு. அந்த மாதிரிலாம் வலி இல்லைங்க இது வரைக்கும். உட்காந்தா போனால் அந்த மாதிரி வலி வரலை? இல்லைங்க, ஒவ்வொரு டைம் கால் மட்டும் அந்த இடத்துல இழுத்து பிடிக்குங்க. பைக்ல தான் போறப்போ அந்த இடம். இல்லை இல்லை, அதுதான் கேட்குறேன். அந்த இடம் மட்டும் இழுத்து பிடிக்குதா? ஆமாங்க ஆமாங்க. சரி சரி சரி. இப்போ ஒன்றும் இல்லை, இது கொஞ்சம் பிரச்சனை இருக்குங்க, 2 பேருக்குமே இருக்கு. நீங்கள் எப்பயாவது உட்கார்ந்த மாதிரி கீழே விழுந்தது, அதில் தலையில் அடிபட்டது, அந்த மாதிரி ஏதாவது இருந்ததா? ஆமாங்க, இப்போ ஒரு 6 மாசம் முன்னாடி பைக்ல போயிட்டு மண்ணில் ஸ்பிரிட் ஆகி கீழே விழுந்து ரைட் சைட் ஷோல்டர் கொஞ்சம் அடிபட்டுச்சுங்க, தலையில கொஞ்சம் லைட்டா வலிப்பட்டுச்சுங்க. சரி, ஒன்றும் பிரச்சனை. இதே டைம் தாங்க, 1 வருஷம் ஆயிடுச்சு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் மருந்து சொல்கிறேன். இப்போ ஒருத்தருக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்க இல்லையா? ஆமாங்க, இந்த இணையதளத்தில் வந்துடும் இது. ஆமாங்க. அதே மருந்தை நீங்கள் 2 பேருமே எடுங்க. சரிங்க. 3 மாதம் மட்டும் எடுங்க, அதுக்குள்ளே நின்றுடுதான்னு பாருங்க. சரிங்க. நிற்கலைன்னா நீங்கள் உடனே என்னை வந்து பார்த்துருங்க, அது ஈஸியாக சரி பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. சரிங்க. இதுலேயே பார்க்கலாம், இந்த மருந்துலேயே உங்களுக்கு நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்துருங்க. சரிங்க. உங்கள் பேர் என்னன்னு சொன்னீங்க? ரவிச்சந்திரன் தானே? ஆமாங்க ஐயா, ரவிச்சந்திரன். அவங்க பேர் என்ன சொன்னீங்க? அவங்க பேர் பானுப்பிரியாங்க ஐயா.
இது கூட ஒரு ஒரு சின்ன சிக்கலாகுங்க. சரிங்க. உங்களுது அந்த பேர் வேண்டாம். என்ன நட்சத்திரம்? சுவாதி நட்சத்திரம், துலா ராசிங்க. ஆஹா, ரூபானந்தன் வச்சுக்கோங்க. ரூபானந்தன். அப்படிங்களாங்கய்யா? ஆமா, இல்ல தாருஹாசன். தாருகாசன். இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒரு பேரை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்க. அங்க பானுமதி அவங்க நட்சத்திரம் என்ன? உத்தரமா அவங்களுக்கு ஜாதகம் மூலமா? இல்லைங்கய்யா. சரி, பரவாயில்ல, பாக்யஸ்ரீன்னு மாத்திருங்க. சரிங்க. இந்த பெயர் கூட 20 பகுதி குழந்தை இல்லாத பண்ணுங்க. என்னங்கய்யா? இந்த பெயர் கூட, ஆமா, அந்த பெயர் கூட 20% பண்ணும். அவங்களுக்கு வந்து பாக்யஸ்ரீ மாத்திக்கோ, உங்களுக்கு இந்த பேரை மாத்திக்கோங்க. சரிங்கய்யா. நல்லதுங்க, நல்லதுங்க. அப்போ நம்ம என்ன, இந்த மன அடக்கம் இருக்கு பாருங்க, நம்ம ஆசிரியர்கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கற்றுக்கொள்றதுக்கு இந்த மன அடக்கத்துக்கு உள்ள நிறைய விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். அப்போ ஒரு குரங்கை கட்டுப்படுத்துகின்ற நிலை வரும்போது நான் சொல்லி புலனடக்கத்துக்கு போனோம். நம்ம இந்த புலனடக்கம்னா காது நமக்கு கேட்கிறது ஆனால் பேச முடியாது, கண்ணு பார்க்கிறது ஆனால் பேச முடியாது, சொல்ல முடியாது. வாய் பேசுகின்ற இடத்துல போனோம். இந்த நாக்கு இருக்கு பாருங்க, சுவையை அனுபவிச்சு அது வெளியிலையும் பேசுது, ஆனால் அதுக்கு பார்க்க தெரியாது, கேட்க தெரியாது. 2 வட்டம் போட்டாங்க. இந்த காதை பற்றி பேச தெரியாத தொடரலாம். இந்த புலனடக்கம் தான் மன அடக்கம். அதனுடைய விரிவுகளை நாம் அடுத்த வாரம் பார்க்கலாம். வளம் நலம் எல்லாம் கொடுக்க நமக்கு இருக்கின்ற துன்ப அனுபவங்களை ஆண்டவன் குறைந்த அளவு கொடுத்து நிறைந்த வாழ்க்கை நிறைவாக ஒவ்வொருவருக்கும் நலமாக கொடுக்க பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய கருணை ஒவ்வொருவருக்கும் கிடைக்க பெற்று வாழ்க்கையில் வருகின்ற துன்பத்தை வென்று அந்த முருகன் அருளால் மனசாந்தியோடு சந்தோஷத்தோடு என்றும் வாழ வேண்டும். அடுத்த வாரம் பார்க்கலாம். பார்க்காதவங்க இணையதளத்துக்கு போங்க, பாருங்க. நம் ராஜ் தொலைக்காட்சி வாயிலாக நம்முடைய இதை ஒரு பாலமாக்கி பயன்படுகின்ற விஷயமாக செய்கின்ற ஒரு அற்புதங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கட்டும். வணக்கம்.